8 இடத்துல ஜெயிச்சாங்களே, கொடுத்த 4 சீட்ல இன்னொரு சீட் எக்ஸ்ட்ரா ஜெயிக்க வந்துரும். அப்படி இல்ல அப்படின்னு சொல்லி பல பேர் பேசி யாருடைய ஆதரவுமே இல்லாம ஒன்லி சோசியல் மீடியா பிளஸ் இவங்களோட இந்த ஆக்டிவிட்டிஸ் வச்சு இப்ப 100 இடத்துல ஜெயிச்சுட்டாங்க. ஆமா, நீங்க போய் ஆதரவு கொடுத்துதான் அவன் ஜெயிச்சு அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. அப்படின்ற போது எதுக்கு நீங்க பாதுகாப்பானா இருக்கணும்? சொல்ல போனா விஜய் சாரே போதும் பாதுகாப்பானா. அவரே இந்த திமுகவா தாவேக்கான்ற 2 டைலாக் ஒரு டைலாக் திமுக தாவேக்கா அவ்வளவுதான், எல்லாம் டோட்டல் க்ளோஸ். ஜனமா பணமா? ஆமா, அப்படின்னு அவரே இல்ல கொஞ்சம் கூச்சமாச்சம் இருக்க வேணாமா? கல்லாப்பெட்டி கூட்டணி, அந்த அறிவாலயம் பக்கம் யார் நடந்து போனாலும் கடகடன்னு புடிச்சு கூட்டணியில சேர்த்துக்கிறாரு. இப்படி எல்லாம் பேசின இடத்துல நம்மளும் பதிலுக்கு பதில் விமர்சனம் வச்சுக்கிறோம். சலிப்பு இல்லாமலாம் கிடையாது. போன இடத்துல கொஞ்சம் அடக்கியாச்சும் வாசிக்கணும். ஆமா, வெளியே வந்த அடுத்த செகண்டே கமிஷன், கரப்ஷன், கலெக்ஷன் இப்படி போட்டீங்கன்னா ஏன் இத்தனை வருஷம்? அப்ப மக்களுடைய நலன்ல உங்களுடைய பங்கு என்ன? மக்களுடைய முன்னேற்றத்துல, தமிழ்நாட்டோட வளர்ச்சியில உங்க பங்கு என்ன அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. கண்டிப்பா அதுவும் இருக்கு. ரெண்டாவது இப்ப நீ சொன்னல கல்லாப்பட்டி கூட்டணின்னு, இப்ப அந்த கல்லாப்பட்டி கூட்டணியில தான் இப்ப இருந்தாங்க. இப்ப மதிமுக விசிக்கலாம். ஆமா, அவங்க எல்லாம் எங்க இருக்காங்க? விஜய் சார் விமர்சனம் பண்ணது யாரு? இவங்கள தானே. ஆமா, இவங்க எங்க இருக்காங்க? தாவேகள் தானே இருக்காங்க. தாவேகள் தான் இருக்காங்க. இப்ப விஜய் சார் சொன்னது உங்களை தானே. ஆமா, நீங்க அங்கதானே இருக்கீங்க. அங்கதானே இருக்கீங்க. அப்படின்ற மாதிரி எப்படி இருந்தீங்க? இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல நான் என்ன சொல்றேன்னா, இப்படி ஒரு சூழல் அமைஞ்சிச்சு. மத்த கட்சி, அந்த கல்லாப்பெட்டி கூட்டணியில இருந்த கட்சி, அது இப்போ கல்லாப்பெட்டி திருட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கீங்களேன். அந்த கூட்டணியே திருட்டு போயிட்டாரு அப்படின்ற ஒரு சூழல். அவர் சுயநலத்துக்காக திருநாரோ இல்ல பொதுநலத்துக்காக திருநாரோ, பட் ஆனா அவரை தக்க வச்சுட்டாரு இல்லையா? அவரை தக்க வச்சுக்கிறதுக்கு அவர் திருட்டாரு. நீங்க எல்லாம் பதவி ஏதோ கொடுத்து தக்க வச்சுட்டாரு. உண்மைதான். ஆனா இப்ப மதிமுக பத்தி இப்ப 2 எம்எல்ஏ இருக்காங்களா? இந்த 2 எம்எல்ஏ உங்க பேச்சு கேட்கலையா? அவங்க யாரு? இப்ப விசிகா சொன்னா கேக்குறாங்க இல்லையா? ஆமா, இப்ப காங்கிரஸ் சொன்னா கேக்குறாங்க இல்லையா? கேட்பாங்க. ஆனா இவங்க மதிமுக வைகோ சொல்லி 2 எம்எல்ஏ ஐஎம்எல் சொன்னா கூட கேட்பாங்க. முஸ்லீம் லீக்ல கூட கேட்பாங்க. நீங்க சொல்லி நீங்க தான் அந்த கட்சி பொறுப்பு, நீங்க சொல்லி அந்த 2 எம்எல்ஏ கேட்கலையா? அப்ப என்ன? இதுல இருந்து என்ன தெரியுது? அவங்க 2 பேரும் உங்களோட கட்சி சார்பா திமுக இருக்காங்க. இது தெரியாம நீங்க அவங்களுக்கு 2 பேருக்கு நீங்க கஷ்டப்பட்டுருக்கீங்க.